கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நான் போல ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மையல்லாது யாவையும் பூமியும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான்வேலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பான்வேலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மா பிரைஸ் லார்ட். டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 7:18. அந்நாளிலே கர்த்தர் எகிப்து நதியையும் கடையாந்தரத்தில் உள்ள ஈயையும் ஆசிரியா தேசத்தில் உள்ள தேனியும் பயில் காட்டி அழைப்பார். சரி, இதுல முதல்ல நம்ம பார்க்க போறதுன்னா இன் த டே, அந்நாளிலே. இன் த டேங்கிற அந்நாளிலேங்கிறத இவரே வார்த்தையில ஒரு சின்ன வார்த்தையில முடிக்கிறாங்க. யாம். இன் த டே, ஒய் ஓ எம். ஓ மேல ஒரு ஆரோ மேல யாம். எம் கிடையாது. ஒய் ஓ எம் எம் தான். ஆனா யாம் யாம் ஒய் ஓ எம் யாம். அந்நாளிலே. சரி, இன் த டே அப்படின்னு இருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா டைம். எங்க ப்ரொஃபசர் சொல்வார், உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பாக்குறீங்க, அவங்க ஹலோ ஹவ் ஆர் யூ, when you are free you can come to my home அப்படின்னு சொன்னாங்கன்னு நீ போகக்கூடாது. ஃப்ரீ. ஆனா யாராவது நாளைக்கு சாயங்காலம்
5 மணிக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வர்ற, ஒரு ஹை டீ நம்ம 2 சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் போகணுமா? 2 கப். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்லி, அதாவது எங்கள் ப்ரொஃபஸர் டாப் மேன், யாரையும் என் வீட்டுக்கு கூப்பிட மாட்டார். ஆனால் யாராவது அவரை இந்த மாதிரி கூப்பிடுவோம், அவர் எதிர்பார்ப்பார். எப்பயாவது உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கினா, எனக்கு டைம் இருக்கணும், உனக்கு டைம் இருக்கணும். ஆனால் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சும்மா இல்லை, நான் ஒரு ஹை டீ உனக்கு வச்சுருக்கேன். ஹை டீனா ஒரு பஜ்ஜி, போண்டா, டீ, ஒரு பிஸ்கட், இதெல்லாம் ஹை டீ. இன்னொரு காமெடியான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு சொந்தக்காரர் அதான் வச்சிருக்கேன், அவளுக்கு தெரியும் நான் எதை பத்தி சொல்லிட்டு. அவரு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறாரு. போகும்போது அந்த பையன், அவங்க நான் எங்களோட சின்ன பசங்க, கல்யாணம் ஆச்சு, பிள்ளை இருக்குது. அவன் இந்த சொந்தக்காரர் சொல்றாரு, நீங்க 10:40க்கு எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுறது. காலையில 10:40. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீ வரக்கூடாது, லஞ்சுக்கு வரக்கூடாது. அது ஊடால ஒரு டயத்தை பிடிச்சுக்கிட்டாரு. இதுவும் யாம் தான், இல்லைன்னா கிடையாது. ஆனா அவர் ரொம்ப விவரமா, அதுல இருந்து எல்லாரும் அவரை கூப்பிடும் போது 10:40 வீட்டுக்கு போறேன். அடே 10:40 வீட்டுக்கு போகும்போது நீ கேர்ஃபுல்லா போ, நீ அங்க போனா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். அதனால அந்த அப்ரூவ் டைமே வேற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ யாம் இது இந்த யாத்தர் எபிரேய மக்கள் அதை எப்படி பார்க்கறாங்கன்னா, a period of daylight. In the daylight, சூரிய வெளிச்சம் இருக்கிற நேரத்தை தான் in that day அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தி, சந்தி அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காங்க. சரி, ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இந்த காரியங்கள் மாற்ற முடியாத ஒன்றாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். பூமி உள்ள நாள் அளவு, அதாவது இந்த பூமி ஆண்டவர் அழைக்க போறார். ஆனா அந்த நாள் வரை யாம் எப்படி வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதைப்பு, அறுப்பு, சீதளம், உஷ்ணம், கோடை காலம், மாரிக்காலம், பகல் இரவு. பகல் இரவு ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த மாற்றவே முடியாது. இன்னைக்கு காலையில நானும் என் மனைவியும் காஃபி குடிக்கிற வெளியே உட்காந்துருக்கோம். ஐயோ என்ன குளிர்ந்து பார்த்தீங்களா ஆச்சாட்டா அப்படின்னா, ஆமா டிசம்பர்ல குளிர் தான் செய்யும். இது பிப்ரவரி மார்ச் வந்தானா ஐயோ இப்படி வெயில் அடிக்கிறது பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு பீரியடையும் ஆண்டவர் மாற்ற முடியாம வச்சிட்டார். அதான் நாம் இனி இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவங்களை சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். உள்ளத்துல சொன்னத ஆவியானவர் வெளியில எழுதிட்டார். இதான் யாம். இந்த யாம இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஆங்கிள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த யாம் ஒரு பீரியட். அது என்னது என்னைக்கு வரணும் நமக்கு தெரியாது. அந்த பீரியடுங்கிற யாம வேற ஆங்கிள் டே லைட் நான் காமிச்சேன். ஆனா இது வேற ஒரு சூழ்நிலையில இதை நான் காட்டுக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 10வது வசனத்துல பொத்திபார் மனைவி, அந்த மனைவி யோசேப்புங்கிற ஒரு வாலிபர். அவன் ஆளு நல்லா 6 பேக் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். தொப்பையில இருக்காது அவனுக்கு. வாலிபர் நல்லா கடினமா வேலை பார்த்தவர். அந்த 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு அவரு அடிமைனால நிறைய பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டார். இடுப்புல மட்டும் ஷார்ட்டா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அந்த போத்திபார் மனைவி தூரத்துல அப்படி பார்த்து அந்த பையனை ரசிச்சு 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 என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டிருந்தார். நித்தம் நித்தம்ங்கிறது ஒரு பீரியட். அதையும் நம்ம யாம்னு தான் கொடுத்துருக்கு. அந்த என்னைக்கு ஆரம்பிச்சது தெரியாது, என்னைக்கு முடிஞ்சது தெரியாது. ஆனா ஒரு பீரியட்ல அவ ஆரம்பிச்சிட்டான். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த மனைவி, போத்திபார் மனைவி. ஆனா அந்த நித்தம் நித்தம் ஒரு பீரியட்ல அந்த தம்பியை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. அதற்கு
அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனத்தில் பாருங்க. இங்க ஆண்டவர் யோசேப்பை ஏன் உயர்த்தினார்னா இந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ நீ அவருடைய மனைவியாக இருக்கிறது நீங்கள், நீ உன்னை தவிர வேறொன்று எனக்கு இல்லை. இப்படி நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றார். சரி, இது ஒரு நித்தம் ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது இந்த உலகத்தை எப்படி கிரியேட் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினாலே தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை 7ஆம் நாள் ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க. 5 கிடையாது, 3 கிடையாது, 2 கிடையாது, 7. இந்த 7ங்கிற ஒரு பர்டிகுலராக நம்ம பார்க்கறது யாம். இன் தட் டேங்கிறது யாம நம்ம இப்படி தான் பார்க்கிறோம். 4வது வசனம் பாருங்க. தேவனாய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே, ஒரு பர்டிகுலர் பீரியட் உண்டாக்கின நாள், அந்த நாள்ல யாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது அதிகாரம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறிய தெரிகிறது, அதை புசிக்கும் நாளிலே சாகுவசம். புசிக்கும் நாள், அந்த நாளை யாரு முடிவு பண்ணணும்? ஆண்டவர் கிடையாது. சாத்தான் டெமிட் பண்ணத்தான் செய்வான், சோதிக்கத்தான் செய்வான். ஆனா ஆதாம் அல்லது ஏவாள் தான் அது என்ன நாள்னா அவங்க முடிவு. இந்த டே யாம், அந்த நாளை நீ சாப்பிட அன்னைக்கு பர்டிகுலர் நாளில் நீ சாகவே சாவ. யா யாத்ராகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்திலே இந்த நியமத்தை ஆசரிக்கிறார். இது பியாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பியாம் நான் எழுதல, எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. யாம் பியாம். கட்டம் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. பி ஒய் ஓ எம் பியாம். பியாம் யாம் வேற, ஒய் ஓ எம் இது பியாம். இந்த பியாம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வருஷத்தை குறிக்குது. யாத்ராகமம் 13வது அதிகாரம். ஆகையால் நீ வருஷந்தோறும், வருஷத்துல எந்த மாதங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்ற, அந்த வருஷத்திற்கு பி யா. சரி, 2வது இயர்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அவங்க யூஸ் பண்றாங்க. அது யா மீன். இயருக்கு ஒய் ஏ எம் ஐ என், யா மீன். ஒய் ஏ மேல யான்னு மேல தூக்கிறீங்க, யா மீன். இது வருஷம். வருஷம் தோறுங்கிறது நான் சொல்றது ஒவ்வொரு வருஷமும் பர்டிகுலர் டேட் வர்றதுக்கு நம்ம இருக்கிறது பி ஆம். ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வருஷத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 25:31. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுக்கொள். இன்றுங்கிறது ஒரு நாள். யாமுங்கிறது வருஷம் வருஷமும் நடக்கிறது, பர்டிகுலர் நடக்கிறது. ஆனா இன்று டுடே. அப்ப நம்ம பார்க்கிற யாம் இல்ல ஒரு வார்த்தை இன்று, ஒன் பர்டிகுலர் டே எனக்கு விற்று போடு.
ஆதியாகமம் 31வது அதிகாரம் 11வது வசனத்துல முப்பத்தி 11 அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் சொல்லி அன்னைக்கு ஒரு பிளான சொல்றாரு. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகள். இந்த பிளான சொல்றதற்கு ஒரு பர்டிகுலர் நாள்ல தேவதூதன் ஒரு ஐடியா கொடுக்கிறார். இது ஒரு பர்டிகுலர் நாள்ல நடக்கிற ஒரு காரியம். இன் தட் டே, பர்டிகுலர் டே, இப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, ஆதியாகமம் 50:20, யோசேப்பு சகோதரர்களை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவர் என்ன ஆலோசனை சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்பொழுது நடந்தது. இப்பொழுதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வருஷம் கிடையாது, ஒரு நாள் கிடையாது, கிடையாது, வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் நடந்த சம்பவத்தை தான் இன்று அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறார். இன்னொரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 51வது வசனத்துல, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது நீங்க ரெண்டையும் பார்த்தா தான் நான் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு வாசிக்காட்டேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 51வது வசனம், இதோ அதனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்பதை, இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தன் அடியாரை பட்டயத்தினாலே கொண்டு வருவது என்று இன்று எனக்கு ஆண்டு. இன்று நம்ம சில விஷயம் வாசிப்போம், அந்த இன்றுங்கிறது நம்ம விட்டுரும். இந்த இன்றுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, லெட் கிங் சாலமோன் சுவாஸ்மி அப்பான் டுடே, இன்னைக்கு. ஒரு பர்டிகுலர் நாள் பயந்து போய் கொம்ப பிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு இப்ப டைமே கொடுக்கறது கிடையாது. இதுதான் இன்றுங்கிற ஒரு பர்டிகுலர் காரியம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 13. 1 சாமுவேல் 9:13. நீங்கள் பட்டணத்திலே பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை காணும். சாமுவேல் குறித்து கழுத காணா போச்சு. உடனே இந்த நேரம் அவர் வந்துருவாங்க, நீங்க போங்க. மக்கள் அவரை டைரக்ஷன் பண்ணி அனுப்புறாரு. சரி, இன்னொரு வார்த்தை எனக்குன்னா ஹே. இந்த ஹேங்கிறது என்னன்னா ஹேச்சியே தான், ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் ஹே 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, இன்று என்னை இந்த தேசத்திலே, இன்னைக்கு என்னையே துரத்தி விட்டீங்க. நான் பூமியிலே சமூகத்திலே பூமியிலே நிலையற்றேன். என்னை கண்டுபிடிக்கலவனு என்னை கொன்று போடுவான். என்னைக்கு கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன, இன்னைக்கு துரத்திட்டீங்க அதேட்டு. ஆனா என்னைக்கு அன்னைக்கு கொண்டு விட்டுவாங்க. இது ஒரு பயத்திலிருந்து ஒரு வார்த்தை. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இது உண்டாகுது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, டே, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். சரி, இது எப்படி இந்த டிவைட் பண்ணுவாங்க மாற்றும். இது 3 வாட்ச் 3 வாட்சஸ் அப்படின்னு இருக்கு, எழுதிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்ச்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எடுத்துக்கோங்க, 14வது அதிகாரம் 24வது வசனம். 14:24 இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களுடைய நாள் டேயை எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா
14:24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம். முதல் ஜாமம் இதுங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம். அவங்க டேயை இதில் ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 19வது வசனம். நடு ஜாமம் துவக்கத்திலே ஜாமக்கடலை மாற்றி வைத்தது. நடு ஜாமம். கிழக்கு வெளுத்தவரு ஜாமங்கிறது ஃபர்ஸ்ட். இது நடு ஜாமங்கிறது மிட். அடுத்து இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தை இருக்கு. இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வார்த்தை வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 16வது வசனம். 4:16 அந்த இரவும் பகலுங்கிறத எப்படி அவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:16 3 நாள் அல்லாமல் பகலும் அல்லும் பகலும். ஆளும் பகலும்னா அந்த ஜாமத்தெல்லாம் பார்க்கறதுல ஃபுல் கண்டினியூஸா நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கப் போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 66. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தை உசும். உன் ஜீவனை பற்றிய நம்பிக்கை இரவும் பகலும் திகில் கொண்டு. இரவும் பகல அடுத்த வசனத்துல இன்னும் டீட்டெயிலா ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த ஸ்டடி எடுக்கிறது இதுக்காகத்தான். நீ பயப்படும் உன் இருதயத்தில் திகில்னாலே உன் கண்கள் காணும் காட்சிகளாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்று சாயங்காலத்தில் எப்பொழுது வெளியிடும். என்ன அர்த்தம்னா பயமா இருக்குது. விடிஞ்சா பயம் பெரும்னு இருக்குது. விடிய ஆரம்பிச்சா எப்படா ராத்திரி வரணும். இரவும் பகல விடியக்காலம் சாயங்காலம் சொல்லி ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஸ்டடி நம்ம பார்த்தா இருக்குது. ஒரு மன நிறைவோட நம்ம அர்த்தத்துக்குள்ள போகிறோம். அந்நாளிலே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த அந்நாளிலே எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா இதான் கீ வார்த்தை. அந்நாளுக்கு உள்ள கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 52வது அதிகாரம் 52:6 இதான் கீ. அந்நாளே இருக்கிற கீ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். அன்னைக்கு தான் நடக்கும். இதை நம்ம ஆண்டவராக இயேசு தீர்க்கதரிசனமா சொல்கிறார். யார் என்னை காட்டி குடிப்பாங்கிறத இப்படி சொல்லிட்டு என்னோட அப்ப சித்தம் தான் எனக்கு வருத்தமா. இது அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அன்னைக்கு தான் நீங்க புரியுங்க நான் சொல்றது யார் அப்படின்னு சொல்லி. இது எகிப்தியருக்கு இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 23:29 அவன் நாட்களிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசரியா ராஜுக்கு விரோதமாக ஐப்ராத் நதிக்கு போகும்பொழுது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிர்ப்புறப்பட்டு வந்து பார்வோன் நேகோ அவனை மிகுந்த அவனை கொன்று போட்டான். அவ ஆண்டவர் இப்படி நடக்கும்னு சொன்னாரு, நடத்தி காட்டிட்டு. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறாரு. அந்த ஆயுதம் வந்து சொன்னாப்பிலேயே அவனை கொண்டு போட்டுச்சு. இந்த பார்வோன் நெகோவைத்தான் வசனத்தில் பார்க்குறோம். நம்ம வசனத்தை வாசிப்போம், அப்பதான் இது புரியும். பாருங்க, அந்நாளிலே இன் தட் டே யாமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 7வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எகிப்தின் நதிகளில் கடையாந்தரத்தில் உள்ள ஈயையும் அசரியா தேசத்தில் இருக்கிற தேனியும் பயில் காட்டு அழைப்பார். இந்த ஈ தேனிங்கிறது ராஜா. பயில் காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாய் இருக்கும், அது போய் செஞ்சுட்டு வந்துடும்.
அதான் பயில் காட்டி அழைக்கிறது. விசில் அடிச்சு கூப்பிடுறாரு. கூப்பிடுவோம் நான் வர்றான். ஆண்டவர் யாரை கொல்லணும்னு சொல்றாரோ கொண்டுட்டு போயிட்டே இருக்கான். அதான் அவனை கொன்று போட்டான். மெகிதோவிலே கண்ட பொழுது மரணமடைந்த அவனை மெகிதோ கொண்டதை அடக்கம் பண்ணியாச்சு. மெகிதோ, இந்த மெகிதோவை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவாகாஸ் ராஜாவ் அவர்கள் 23 வயது, 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டார். இவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா 32, தன் பிதாக்கள் செய்தபடியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்ப பொல்லாப்பானதை செய்வதற்கு விசிலடிச்சு கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருன்னா, அவன் எருசலேமிலே அரசலாகாதபடிக்கு பார்வோன் நெகோ அவனை. இந்த பார்வோன் நெகோக்கு ஏன் இதை செய்யணும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் விசிலடிச்சிட்டாரா, ஒரு தேனியை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறாரு. அவன் பார்த்து வந்து அவனை ஆத்மா தேசம் ரிப்லாவிலை பிடித்து கட்டுவித்து தேசத்து மேலே டாக்ஸ் போட்டுட்டான். இது ஆண்டவர் கொண்டு போய் அப்படி ஒரு விசில் அடிச்சு ஒரு வேலையை நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். 34வது வசனம். யோசியாவின் குமாரனாகிய ஏலியாக்கிமை அவன் தகப்பனாகிய ஏசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்குறார். ஈப்தில் கொண்டு போய் அவன் மரணம் அடைஞ்சிறான். இது எல்லாமே நம்ம பார்க்கறது ஒரு ஸ்டேஜ். 35 அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோகியாக்கிம் பார்வனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வனுடைய கட்டளையின்படி பணத்தை கொடுக்கும்படி எல்லாமே ஒரு ஆண்டவருடைய பிளான் படி ஒரு விசில் அடிக்கிறாரு. வர்றான். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்து பாருங்க, தேவன் இதை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் இதை அப்படி செய்யறாரு, தேவன் இதை எப்படி பார்க்கிறார்? பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏசாயா 30வது அதிகாரம் 1 வசனம். ஏன் தேனியை கூப்பிடுற மாதிரி விசிலடிச்சு கூப்பிட்டு செய்யறாருன்னா, அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்கள் மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களுக்கு இந்த காரியத்தை செய்யறார். மாத்திரமல்ல 31வது அதிகாரம் 1 வசனம், சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் ரதத்தில் ஆண்டவருக்காரங்க என்னை நோக்கி பாருங்கிறார். ஆனா இவங்க என்ன செய்றாங்க, விக்கிரகத்தை போறாங்க ஒண்ணு, அல்லது எதிரி ராஜாட்ட போறாங்க, எகிப்துல போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பண்றியா, நான் என்ன செய்றேன் பாருங்க அப்படின்னா பயில் காட்டி அவங்கள அழைக்கிறார். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். பார்வோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, இந்த விசிலடிச்சு கூப்பிடுறது அவசியமே இல்லை அவருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது அதிகாரம் 21வது வசனம், என் ஜனத்தை போக விடாமல் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் உன் ஜனத்தின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். ஈத்திர் வீடுகளிலே இருக்கிற தேசம் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியிலே நடுவிலே நானே கர்த்தர் என்று நீ அறிவுபடிக்க. நானே ஐ ஆம் ஐ. பாண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, வண்டை அனுப்புவார். இது ரியல் வண்டு. ஆனா நம்ம பார்த்த வசனத்துல பயில் காட்டி அனுப்புறார். தேனிவா நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. இது என் ஜனத்தை. ஆண்டவர் கீழ்ப்படியாத இஸ்ரவேலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 7வது அதிகாரம் 20 உபாகமம் 7:20, மீதியாய் இருந்து உங்களுக்கு தப்பி ஒளிந்து கொள்கிறவர்களுக்கும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவியை அனுப்புவார். இது ரியல் குளவி. நீங்க நல்லா ரியல் குளவிங்கிறது வேற, ஆண்டவர் பயில் காட்டி அனுப்புறது ஒரு ஓமையை காட்டும். ஆனால் ரெண்டே ஒரு குளவியும் உண்மையிலே அனுப்புவார். ரெண்டாவது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 19வது வசனம் பாருங்க, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கைகளையும் ஓங்கி வைத்து நீ நன்றாக நினை. அவருக்கு பயப்பட, நீ அவங்கள பார்த்து பயப்படாது, ஆனா தேவனை பார்த்து பயப்படாது. இதை செஞ்சா அன்ற கொலவை அனுப்ப மாட்டார்.
அவர் தன் வாழ்க்கையில வித்தியாசம் கொடுத்தார். யோசுவால ஆண்டவர் இந்த குளவியை அனுப்பி என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனத்துல, எமோரியருடைய 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தால வில்லுனால் நீங்க துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவியை அனுப்பி துரத்தினேன். இது ரியல் குளவி. ஆனா நம்ம தியானிக்கிற ஏசாயா 7வது அதிகாரம் 18வது வசனம், கடையாந்தரத்தில் உள்ள ஈ, ஆசிரியா தேசத்துள்ள தேனி. இது ராஜாக்கத்தான் தேனி ஈ அப்படின்னு சொல்லி அந்த விசில் அடிச்சு கூப்பிட்டார். சங்கீதம் 118வது அதிகாரம் இன்னொரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 118:12, தேனீக்களை போல என்னை வளர்ந்து, தேனீக்களை போல இதான் காட்டும். ரியல் தேனியை காட்டினேன். தேனி விசில் அடிச்சு உட்கார, இது அவர் இங்க சுத்துறவங்க தேனியை மாதிரி சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பயில் காட்டிங்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஹிஸ், HISS எழுதிக்கோங்க. HISS, ஹிஸ். ஒரு வசனத்தை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போயிடும். ஏசாயா 5வது அதிகாரம் 26வது வசனம், அவர் தூரத்தில் உள்ள ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி அவைகளை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பயில் காட்டி எஸ் அழைப்பார், அப்பொழுது அவர்கள் தீவிரமாக வேகம் வரும். இந்த வசனத்தை நீங்க கனெக்ட் பண்ணி எல்லாத்தோட இணைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆழம் புரியும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. இந்த டே யாம கொடுத்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. இது கிருபை கிருபை கிருபை. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.